MySQL இன்ஸ்டால் பண்ண கஷ்டப்படுறீங்களா? இந்த வீடியோல just 5 to 10 மினிட்ஸ்ல ஈஸியா இன்ஸ்டால் பண்ணலாம். வெல்கம் பேக் டு டேட்டா அனலிட்டிக்ஸ் பிகின் சீரிஸ் எபிசோட் 2. ஆல்ரெடி எபிசோட் 1 பார்த்தவங்க சூப்பர். மிஸ் பண்ணவங்க நோ வரிஸ். யூ கேன் ஸ்டில் ஃபாலோ along. Let's continue our learning journey. கூகுள்ல போயிட்டு MySQL டவுன்லோட் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அதுதான் எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயும் ஃபைனா ஒர்க் ஆகும். டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல நீங்க லாகினும் சைன்அப் எதுவும் பண்ண வேண்டாம். இதுல நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் டவுன்லோட்ன்ற லிங்க் மட்டும் கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல நம்ம வந்து எய்தர் ஃபுல் ஆர் கஸ்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் என்னன்னா பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் எல்லாம் அதுவே செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். கஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பேக்கேஜஸ் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். நான் இப்போ வந்து டெமோக்கு மட்டும் கஸ்டம்ல எப்படி வந்து ஆட் பண்றது மட்டும் வந்து காட்டிடுறேன். இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ண வேண்டியது. ஃபுல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. எக்ஸிக்யூட் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த பேஜ்ல நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணோம். இந்த பாஸ்வேர்டை நீங்க எவ்ரி டைம் MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணும்போது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அப்போ வந்து நீங்க இந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் உள்ளே போக முடியும். ஒன்ஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் நெக்ஸ்ட். இந்த பேஜ்லயும் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. வேற எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம். எக்ஸிக்யூட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபினிஷ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. இதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் மோஸ்டா இருக்காது. இந்த பேஜ்ல நம்ம ஏற்கனவே செட் பண்ண ரூட் யூசரோட பாஸ்வேர்டு வந்து திருப்பி டைப் பண்ணணும். ஒன்ஸ் பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா கிளிக் நெக்ஸ்ட். இந்த பேஜ்ல வந்து
MySQL ஒர்க் பெஞ்சும் MySQL ஷெல்லும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனவொடனே ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இப்போ MySQL ஒர்க் பெஞ்ச் மட்டும் ஸ்டார்ட் ஆனால் போதும். அதனால அந்த ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் ஆனாலும் MySQL கனெக்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் போட்டு சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ப்ரெஸ் ஓகே ஒன்ஸ் இட் இஸ் டன். இந்த MySQL ஒர்க் பெஞ்சில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்கீமாஸில் கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா பேஸ் வரும். இந்த டேட்டா பேஸில் என்னன்னா டேபிள்ஸு, வியூஸு, ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு ஏரோ பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க டேபிள்ஸு, வியூஸு எல்லாமே உங்களுக்கு காட்டும். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் query எழுதி ஸ்கிரிப்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சேவ் ஆப்ஷனு, அப்புறம் எக்ஸிக்யூட் ஆப்ஷன். இதுதான் மோஸ்ட்டாக மேஜராக யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எப்படி ஒரு டேட்டாபேஸை வந்து query மூலமா செலக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். நான் வந்து இப்போ செக்குலர் டேட்டாபேஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த query எக்ஸிக்யூட் ஆன உடனே இப்போ நம்ம அந்த டேட்டாபேஸ் வந்து ஆக்டிவாக இருக்கு. இப்போ அந்த டேட்டாபேஸில் இருக்க டேபிள்ஸை வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன query யூஸ் பண்ணுவோம்னா ஷோ டேபிள்ஸ்ன்னு போட்டு செமிகாலன் போட்டு query-யை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டாபேஸில் இருக்க டேபிள்ஸோட லிஸ்ட் வந்துடும். இப்போ நான் வந்து இதில் இருக்க ஃபர்ஸ்ட் டேபிள் ஆக்டர் அதில் இருக்க டேட்டாவை பார்க்கணும். அது எப்படி பார்ப்போம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆக்டர்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்து எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆக்டரில் இருக்க டேட்டா வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆயிடும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டேபிளில் நிறைய ரோஸ் இருக்கும். இப்போ நமக்கு வந்து எனக்கு ஒரு 5 ரோஸ் மட்டும் பார்த்தா போதும்னா நீங்கள் வந்து லிமிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா லிமிட் 5ன்னு கொடுத்தீங்கன்னா டாப் 5 ரோஸ் மட்டும் வரும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் query எழுதியாச்சு. MySQL இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்க. கீப் லேர்னிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.